வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அத வந்து நம்ம மனைவி, மக்கள் எல்லாமே இருக்காங்க. இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னாங்கன்னா, இப்போ அ ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறோம். உடனே வராங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. உடனே வர்றாங்க. ஒரு டின்னருக்கு கூப்பிடுறோம். உடனே வர்றாங்க. ஒரு கெத்து கித்து நடக்குதுனால வர்றாங்க. இல்லைங்களா? நாம நம்ம நல்லா வாழ்ந்து மக்களோட நல்லா வாழ்ந்து அன்பாக இருந்துட்டோம், பாசமாக இருந்துட்டோம். நம்ம மனைவி சொல்லுவாப்படி, என்னங்க நீங்க இல்லாம என்னால் இருக்கவே முடியாதுங்க இந்த மண் உலகத்தில். இந்த பிள்ளைகிட்டையில் வாழவே முடியாதுங்க. இந்த பிள்ளைகிட்டையில் இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் இருக்க வரையிலும் தானுங்க. என்னம்மா இப்படி சொல்கிற? ஆமாங்க. என்னம்மா மரணம் தழுவுன்னு என்னம்மா பண்ணுறது? மரணம் தழுவும் போது அப்போயே டக்குன்னு என்ற உயிர் உங்கள் மேலேயே போயிருங்க. உங்கள் மேலேயே என்ற உயிர் போயிருங்க. அந்த செய்தி கேட்கும்போது அந்த உயிர் வந்து உங்கள் மேலேயே போயிருன்னு சொல்லுவா அப்படி. என்னங்க நம்ம மனைவி. அப்புறம் நம்ம திடீர்னு மரணம் தழுவிச்சுன்னு வச்சுங்களேன். மரணம் தழுவிச்சுன்னாங்க என்னங்க அந்த மனைவி என்னங்க இந்த மனைவி நம்மளை அடக்கம் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடுவாங்க. நான் அவருக்கு பென்ஷன் கிஞ்சன் எல்லாம் அது பணங்கள்லாம் கிடைக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி வாங்குறதுக்காக போவாங்க. அங்கேயும் போய் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது நாம் ஒரு காற்று மாதிரி வந்து வீட்டில் அங்கே இங்கே நிற்கிறோம். மனைவி கண்ணுகளை தென்படுது. கணவர் தான் அப்படின்னு தெரியும்போது உடனே மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அட நம்ம வீட்டுக்காரராச்சே, இத்தனை நாள் வாழ்ந்தவராச்சே, ஏதோ ஞாபகத்தில் ஒரு காற்றை வந்து நம்ம காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு இருக்க மாட்டா. அப்படின்னு இருந்துட்டு ஒரு மகள் சந்தோஷம் வராதுங்க. காற்றை வந்து அப்படியே சேடாக காட்டுறாரு. என்னங்க மனைவிக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் கூட வாழ்ந்தாச்சு அல்லவா? வாழ்ந்ததுக்கு வந்து சேடாக காட்டுறாரு. சேடாக காட்டும் போது என்னங்க அப்போவே உயிர் விடுற டக்குன்னு உயிர் விடுற மனைவி என்ன பண்ணுவா அப்படி தெரியுங்களா? உடனே பசங்களெல்லாம் கூப்பிடுவாரு. டே இங்கே வாங்கடா, டே இங்கே அப்பா இங்கே காற்றை வந்து வீட்டை சுற்றிட்டு இருக்காருடா, இங்கே வந்து நிற்கிறாருடா, எனக்கு ஒரே பேஜாராக இருக்கிறா, பயமாக இருக்குதுடா, ஏன்னாச்சும் மந்திரவாதி கூட்டிகிட்டு வாங்கடா, ஓட்டன்டா, இங்கே வராமல் பாட்டன்டா. எப்படிங்க? வீடு வரை உறவுங்க, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு கவிஞர் பாடின மாதிரி வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதானுங்க. நம்ம மூச்சு இருக்கு வரையிலும் தான் எல்லாமே. நம்ம மூச்சு இருக்க வரையிலும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்க அது இது எல்லாமே. அதுக்குள்ள வாழ்க்கை வந்து நமக்காக வாழணுங்கன்னு சொல்ல வர்றேன். நமக்காக இண்டிவிஜுவலாக சுதந்திரமாக என்ன தேவையோ அத்தனையும் வாழ்ந்து முடிச்சிடணுங்கிற. என்னங்க விடக்கூடாது. மகனுக்கு வேணும், பொண்டாட்டிக்கு வேணும், பிள்ளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இழுத்த பிடிக்கக்கூடாது. ஒன்று மேலே ஆசைப்பட்டாச்சுன்னா வாங்கிடணும். ஒரு வாட்ச் வாங்கணுமா வாங்கி கட்டிக்கணும். ஒரு ரிங்கு வாங்கணுமா வாங்கி போட்டுக்கணும். நல்ல நவசுவையா போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடணுமா சாப்பிடணுமா. என்னங்க வாழணும்னு சொல்ல வர்றேன். என்னங்க பார்த்தீங்களா? ஒரு காத்தா வந்து கணவர் வந்து காத்தா காட்சி கொடுக்குறாரே, இறைவா கடவுளே நல்லா இருக்கீங்களா? ஐயோ ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கிறேன், நான் உங்களை காத்தா பார்க்குறேனே என்ற உறவே என்ற உயிரே அப்படின்னு நினைக்காம மந்திரவாதி கூட்டு வாடா, கொப்பா வந்துட்டாரா, கொப்பா வந்து எனக்கு பயமாக இருக்குதுரா அப்படின்னு ஓட்டுறாங்கன்னா என்னங்க யார் மேலேயும் யாரும் கிடையாதுங்க. யாரு மேலேயும் யாரும் கிடையாது. அன்பு பாசம் பற்றுதலெல்லாம் இருப்பாங்க. எப்பங்க நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய காசு பணம் நம்மளால ஈங்குது குடும்பமே அப்படிங்கும்போது எல்லாரும் அன்பு காட்டுவாங்கன்னு சொல்ல வர்றேன். என்னங்க பெட்ரோல் போடுறது நம்ம, அதனால பெட்ரோல் போட்டால் நம்ம போட்டால் தானே வண்டி ஓடும். அது மாதிரி நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் போதுங்க நம்ம காசு பணம் சம்பாதனை இருக்கும்போது அன்பாக இருப்பாங்க, பாச உணர்வோடு இருப்பாங்க. நாம் இதாகிட்டால் என்னங்க யாரும் கூட வர மாட்டாங்க. கூட வரணும்னு சொல்ல இயல்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எதாக இருந்தாலும் நம்ம என்ன தேவையோ அதையே உயிரோடு இருக்கும்போதே ஜாலி பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும்னு சொல்ல வரேன். வச்சுட்டுங்களா? பாய்.